வேத புஸ்தகத்தை எடுத்துக்கொள்வோம். யாத்ராகம புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். யாத்ராகமம் 15:26 சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். 2-3 வசனங்களை கூட வாசிடுவோம். யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 25 26 வசனங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுந்து போகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து உபாகம புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உபாகமம் 7:15. கர்த்தர் சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவார். உனக்கு தெரிந்திருக்கிற எகிப்தியரின் கொடிய ரோகங்களில் ஒன்றும் உன்மேல் வரப்பண்ணாமல் உன்னை பகைக்கிற யாவர் மேலும் அவைகளை வரப்பண்ணுவார். இன்னொரு வசனம் கூட வாசிடுவோம். ஓசியா 11ஆம் அதிகாரம். ஓசியா 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஓசியா 11:3 சேர்ந்து வாசிக்கலாம். நான் எப்ராயிமை கைப்பிடித்து நடக்க பழக்கினேன், ஆனாலும் நான் தங்களை குணமாக்குகிறவர் என்று அறியாமல் போனார்கள். இந்த வசனங்களின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். உட்காருவோம். நாம் தொடர்ச்சியாக நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நாம் கவனிக்கிறோம். முற்றும் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் வெற்றி சுரக்க பண்ணுகிற தேவன் நீ நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். கடந்த வாரத்திலே பாவம் பிசாசு, பிசாசு இருக்கிற இடத்துல பாவம் இருக்கும், பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருக்கும். இதை நம்ம ஜெயிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். ஆண்டவருடைய வசனம் வார்த்தை நமக்குள்ளே இருக்கிறபடியினாலே நாமும் பாவத்தை ஜெயிக்கக்கூடியவர்களாகவும் பிசாசை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதின் அடிப்படையில் நம்ம சிந்தித்தோம். கர்த்தருக்கு சித்தமானால் இந்த வாரமும் ஒருவேளை அடுத்த வாரம் கூட வியாதியை நம்ம ஜெயிக்க வேண்டும். வியாதிகளை நம்ம ஜெயிக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நம்முடைய வேதம் சொல்லுகிறது, உன் நாட்களுக்கு தக்கதான பலன் உனக்கு இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மோசே சொல்லுகிறார், 120 வயது வரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே பலன் ஒடுங்கவில்லை, கண் பார்வை மங்கவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாவிடத்து காலேப் சொல்லுகிறார், ஆண்டவர் என்னை குறித்து ஒரு வாக்குத்தத்தம் சொன்னார் 40 வயசுலே. இப்போ 45 வருஷம் தாண்டி இப்போ 85 வயசாகிறது. எனக்கு தேவன் சொன்ன இடத்தை எனக்கு தர வேண்டும். ஏனென்றால் எனக்கு அந்த மலை தேசம்தான் வேண்டும். ஏனென்றால் அன்றைக்கு இருந்த பலன் இன்றைக்கும் எனக்கு இருக்கிறது. நான் ஜனத்தின் மத்தியிலே போக்குவரத்து உடையவனாக இருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர்களோடு யுத்தம் பண்ணக்கூடியவனாகவும் நான் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ அவர்களுக்கு நல்ல பலனை தேவன் கிருபையாக தந்திருந்தார் என்று படிக்கிறோம். தாவீதை குறித்து படிக்கும்போது நல்ல விருதாப்பியத்திலே சோத்திரம் நல்ல ஐஸ்வர்யம் கனமும் உடையவனாக அவன் மரித்தார்.
நல்ல விருதாப்பியம், அதாவது நல்ல வயது முதிர்ந்து அவன் ஜீவிக்கக்கூடியவனாக இருந்தான். அந்த வேளையில் அவர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், முதிர் வயதிலும் பசுமையும் புஷ்டியுமாக இருப்பார்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இதெல்லாம் தேவனுடைய வசனங்கள், தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் என்று நாம் அறிகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வியாதிகளை நம்ம ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். பொதுவாக இன்றைக்கு மனித இயற்கையிலே நாமவே அல்லது நமக்கு கற்பிக்கப்பட்டு இருக்கிறது, சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, 40 வயசுனா சுகர் வந்துடும், அதுக்கு பிறகு கொஞ்சம் கூடனா ப்ரெஷர் வந்துடும் இல்லையா, இப்படி லைனாக சொல்வார். இதுல சிலருக்கு கொஞ்சம் கூட சந்தோஷமா சொல்லுவாங்க, எனக்கு அவ்வளோ சுகர் இருக்கு, இவ்வளோ சுகர் இருக்குன்னு சொல்லி. நம்ம வியாதியை மேன்மை பாராட்டுகிறவர்கள் அல்ல, கர்த்தரையும் கர்த்தருடைய வசனத்தையும் மேன்மை பாராட்டுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நாம் உண்மை பேசுகிறவர்களாக இருக்கிறோம் என்பது உண்மை, அதே சமயத்தில் சத்தியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். உமது வசனம் சமூலமும் சத்தியம். வசனம் நமக்கு என்ன சொல்லி இருக்கு அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். சோத்ரா. அப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் சொன்னா, இதெல்லாம் உலகத்தை இருந்தா வரும். சோத்ரா. சிலர் சொல்லுவாங்க, நாங்க இப்படி திடீர்னு சாப்பிட்டோம் அல்லது இப்படி ஒரு தண்ணீரை பானம் பண்ணினோம், அதனால சரீர கஷ்டங்கள் வந்துட்டுன்னு சொல்லி. ஒருவேளை வரலாம், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா எனக்கு வசனம் சொல்லுகிறது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் என்ன செய்வாராம்? ஆசீர்வதிப்பார். நாம் சாப்பிடுகிற அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து தருகிற ஒரு தேவன் உண்டு. அவர் வியாதியை உன்னிலிருந்து என்ன செய்வேன்? விலக்குவேன் என்று சொல்லி இருக்கிறார். சோத்ரா. அப்போ சாப்பாட்டினால சில வியாதிகள் வந்தாலும் வியாதியை விலக்குவேன் என்று அவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உனக்கு தெரிந்திருக்கிற எந்த கொடிய நோய்களும் உனக்கு வராது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஒருவேளை வந்தாலும் அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். ஓசேவிலே வாசிக்கிறோம், நான் அவர்களை குணமாக்குகிற தேவன் என்று அவன் அறியாமல் போனான். அவனை கரம் பிடிச்சு நான் கற்றுக் கொடுத்தேன், நடக்கத்திலிருந்து கற்றுக் கொடுத்தேன். ஆனா அவனுக்கு நான் உன்னை சுகமாக்குற தேவன் என்று அவனுக்கு தெரியாம போச்சு. நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய வியாதிகள் பலவீனங்கள் எதுவா இருந்தாலும் அதற்கு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து போதுமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நான் இந்த வசனங்களை எழுதி கொண்டு வரும்போது உன் தேசத்திலே உபாகமத்திலே நான் வாசித்த போது சோத்ரா யாத்ராம் 23 கடைசியில நம்ம வாசித்த போது ஆண்டவர் சொன்னாரு, சோத்ராம், கற்பம் விழுந்து போகிறதும் மலடுமும் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன் என்று சொன்னார். இப்போ நமக்கு தெரியணும், நமக்கு நல்ல ஆயுசை கிருபையா தேவன் வைத்திருக்கிறார். நல்ல கெட்டியான ஆயுசு தான் நமக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்ம தேவ பிள்ளைகள், நம்ம சபையில் வர விசுவாசிகளுக்கு இந்த ஜெபம் முடிந்த பின்பாக ஒரு வசனத்தை நம்ம சொல்லுகிறோம். சோத்ரம் 103ஆம் சங்கீதத்தில் இருந்து முதல் 5 வசனங்களை நம்ம சொல்லுகிறோம். ஜெபங்கள் முடியும் போது ஆராதனையில் சொல்றதில்லை, எல்லா ஜெபங்களையும் நான் அதை சொல்ல வைக்கிறேன், நீங்க சொல்ல வேண்டும். சோத்ரா. என்னவென்றால், ஆத்மாவை பார்த்து நாம் பேசுகிறோம். என் ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி அப்படின்னு சொன்னோன்னே ஜபம் முடிஞ்சிட்டுன்னு அர்த்தம் இல்லை. சரியா? குழந்தைகள் சின்ன பிள்ளைகளுக்கு என்ன ஆத்மா சொன்னா டக்குன்னு கண்ண மூடி அப்படி வந்துடும். சோத்ரா. அது ஆத்மாவை பார்த்து சொல்லுகிறோம். ஆத்மாவே கர்த்தரை சோத்ரி, அவர் செய்த சகல உபகாரம் நிச்சயாத மறக்காத. ஏன் மறக்காதன்னு சொன்னா, அவர் உன்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்திருக்கிறார், உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி இருக்கிறார். நம்ம சொல்லுகிறோம், டெய்லி நம்முடைய வாயை திறந்து நம்ம அறிக்கை பண்ணுகிறோம், அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் என்ன செய்திருக்கிறார்? குணமாக்கி இருக்கிறார். என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டிருக்கிறார்.
பிராணன், உயிர், ஜீவன் போகாம பத்திரமா தேவனே செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். என் வயது கழுகுக்கு சமானமாக திரும்ப வாழ வயதாக வந்து கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் இந்த வசனங்களை திரும்ப திரும்ப சொல்லும்போது நமக்கு தெரிய வேண்டும், நம்மை பார்க்கிறவர்கள் எப்பவும் இளமையாகவும் பலனுள்ளவர்களாய் காண்பதற்கு பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செய்வாராக. இதுக்கு தான் இந்த மாதிரி வசனங்களை நம்ம சொல்லுகிறோம். சோத்திரம். இதை கூட்டம் முடிஞ்சிட்டு 2 வசனம் சொல்லி விட்டுருவோம்னு சொல்லி அப்படி நான் விடுறதில்லை, எல்லாரையும் சொல்ல வைக்கிறேன். ஏனென்றால் நம்ம நல்ல சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று நம்முடைய பரலோகத்தின் தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ இந்த நாட்களில் எப்படி வியாதி வருகிறது? ஸ்தோத்திரம். பல காரணங்கள் உண்டு, எல்லாத்தையும் ஒரே நாள் நான் சொல்லிக்கிட முடியாது. ஒன்று 2 காரியங்களை சொல்லிட்டு அதுக்கு ரெமெடி என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். அதனுடைய பரிகாரம் என்ன, எப்படி வேதம் சொல்லுகிறது என்பதை நம்ம கவனிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். முதலாவது ஸ்தோத்திரம், பொதுவாக நம்முடைய பழைய விசுவாசிகளுக்கு நல்லா தெரியும், ஒரு வியாதி வரும்போது முதலாவது நம்ம செய்ய வேண்டிய காரியம் நம்மை நிதானித்து பார்க்கிறோம். ஏதாவது பாவங்கள், ஏதாவது குற்றங்கள், ஏதாவது மீறுதல்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கிறதா என்பதை கட்டாயம் நினைச்ச வேண்டும், பார்க்க. பாவத்தினாலே வியாதிகள் வருகிறது. ஸ்தோத்திரம். பாவத்தினாலே வியாதிகள் வருகிறது. ஸ்தோத்திரம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கின்னு சொல்லும்போது அக்கிரமங்கள் இருக்கும்போது சில வியாதிகள் வருகிறது, சில நோய்கள் வருகிறது. ஸ்தோத்திரம். வந்திருக்கலாம். ஸ்தோத்திரம். மத்தேயின் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கதான வேளையில் முதல் 8 வசனத்தை வாசிக்கதான வேளையில் ஸ்தோத்திரம், ஒரு திமிர்வாதக்காரனாகிய ஒரு மனுஷனை ஆண்டவரிடத்தில் கொண்டு வருகிறார்கள். ஸ்தோத்திரம். அப்படி கொண்டு வரும்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சுகமாய் எழும்பி போன்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அப்போ இந்த திமிர்வாதக்காரனுக்கு இப்படி ஒரு வியாதி வருவதற்கு காரணம் அவனுடைய வாழ்க்கையில ஏதோ சில பாவங்கள் இருந்திருக்கலாம். அந்த பாவங்கள் இருக்கிறபடினாலே அவனுடைய வாழ்க்கை படுத்த படுக்கையாக ஸ்தோத்திரம் மாறுகிறது. ஸ்தோத்திரம். ஆனால் அவர்கள் இயேசுவை விசுவாசித்து இயேசு வண்டையில் வருகிறதான வேளையில் இயேசு சுகத்தை மாத்திரம் கொடுக்கவில்லை, முதலாவது பாவ மன்னிப்பை கொடுத்து அதுக்கு பின்பாக அவனுக்கு சுகத்தை தேவன் கொடுத்தார். முதலாவது அவனுடைய பாவத்தை மன்னித்து அவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தார். இதே போன்ற ஒரு சம்பவம் தான் யோவான் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் முதல் 15 வசனங்களை வாசிக்கும் போது 38 வருஷமாக ஒரு மனுஷன் பெதஸ்தா குளத்தின் அண்டையிலே படுத்துக் கொண்டிருக்கிறான். ஆண்டவர் பார்த்து சொல்லுகிறார், இவன் நீண்ட நாட்களாக இந்த இடத்துல படுத்து கொண்டிருக்கிறான் என்று அறிந்து அவனை பார்த்து கேட்கிறார், நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கும்போது ஸ்தோத்திரம், அவன் நிறைய பேசுகிறான். ஸ்தோத்திரம். ஆண்டவர் பார்த்தார், இவனை ரொம்ப பேச விடப்படாதுன்னு சொல்லிட்டு அவனை சொல்லுகிறார், நீ உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லிட்டு அவனை சொல்லுகிறார். 14ஆம் வசனத்தில் அவனை சந்திக்கும் போது சொல்லுகிற வார்த்தை, இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. அதிக கேடான ஒன்றும் உனக்கு வராதபடிக்கு இனி பாவம் செய்யாது. அப்போ அந்த பாவத்தினாலே அவனுக்கு சில வியாதிகள் வந்து இந்த வியாதியிலே அவன் படுத்த படுக்கையாக பல வருஷமாய் இருக்கிறான். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இனி பாவம் செய்யாது, இனி பாவம் செய்யாது. அப்போ பாவத்தினாலே வியாதிகள் மனுஷ வாழ்க்கையிலே வருகிறது. அதனால தான் முந்தின நாட்டிலே நம்முடைய ஜனங்கள் சொல்லுவார்கள், சோத்திரம், ஒரு வியாதி வந்தாலோ ஒரு சரீர கஷ்டம் வந்தாலோ உடனே என்ன என்று நீ ஆராய்ந்து பார், தேவ சமுதாய ஜோமனு அப்படியெல்லாம் சொல்லுவார்கள். சோத்திரம். அப்போ கவனிக்க வேண்டும், பாவத்தினால் வியாதிகள் வருவது உண்டு. இன்னொன்று, சாத்தான் சில வியாதிகளை கொண்டு வந்து போடுகிறான். சோத்திரம். யோபின் புஸ்தகத்திலே
2ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது யோபை குறித்து நல்ல சாட்சி, உத்தமன், சன்மார்க்கன், நீதிமான், பொல்லாப்புக்கு விலகினவன், சோத்திரம், இப்படி நல்ல சாட்சி பெற்றதான இந்த மனுஷ வாழ்க்கையில் திடீரென்று சாத்தானுக்கு ஒரு கண்ணு. இவன் இப்படி நல்லா இருக்கிறான், சோத்திரம். நம்ம நல்லா இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது. நம்ம நல்லா இருப்பது சாத்தானுக்கு பிடிக்காது, சோத்திரம். இவன் நல்லா இருப்பதை பார்த்து அவன் நேரா ஆண்டவர்கிட்ட போகிறான், சோத்திரம். ஆண்டவருக்கு யோபுவின் மேல் நம்பிக்கை. இவன் எனக்கு விரோதமாக ஒரு வார்த்தை என்ன செய்ய மாட்டான், பேச மாட்டான், சோத்திரம். இரண்டாவது, இந்த யோபுவை தேவன் எல்லாவற்றிலும் ஆசீர்வதித்திருப்பது பிசாசுக்கு கண்ணு உறுத்தி கொண்டே இருந்து, சோத்திரம். அவன் போய் கேட்கிறான், நீர் எல்லாவற்றிலும் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர், எல்லாத்தையும் அவனை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறீர். அது மாத்திரமல்ல, அவனை சுத்தி வேலி போட்டு வைத்திருக்கிறீர். அவனுக்கு உண்டான எல்லாவற்றை சுற்றிலும், அவனுடைய வீட்டை சுற்றிலும், அவனுடைய சரீரத்தை சுற்றிலும், அவனுடைய ஜீவனை சுற்றிலும் தேவன் எவ்வளவு பாதுகாப்பு வேலியை வைத்திருக்கிறார். ஆண்டவர் இடம் கொடுத்த பின்புதான் அவன் உள்ள வந்து தொட முடிஞ்சது. அப்ப அவன் தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா அவன் பாருங்க, சோத்திரம், இந்த நல்ல தேவ மனுஷன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் சரியா போட்டு வாட்டிட்டான், சோத்திரம். அவர் சொல்லுகிறார், பற்களை மூடுவதற்கு கொஞ்சம் சதை மாத்திரம் இருக்கிறது. அந்த அளவுக்கு அதிகமான விதத்திலே இந்த சாத்தான், சோத்திரம், அந்த தேவ மனுஷனை வாதித்தான். அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை, உதடினால் பாவம் செய்யவில்லை. ஆனாலும் சாத்தான் அவனை என்ன செய்கிறான், உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறான். ஒரு முறை இயேசு கிறிஸ்து பேதுருவிட சொல்லும்போது, பேதுருவே, உன்னை சுலகினால் புடைப்பது போல புடைப்பதற்கு சாத்தான் என்னிடத்தில் உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானும் உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு உனக்காக வேண்டுதல் செய்தேன், உனக்காக வேண்டுதல் செய்தேன். அப்ப நமக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். இந்த பிரச்சனையின் ஊடாக, சாத்தாண்டிய போராட்டத்தினால் வந்த வியாதியின் ஊடாக நம்ம போகும்போது நமக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் இன்றைக்கும் உயிரோடு பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. கொஞ்ச நாள் தான் அது, சோத்ரா. என்னைக்கும் ஆண்டவர் சாத்தான் கையில் விட மாட்டார். வேதத்து வல்லுநர்கள் சொல்லும்போது ஒரு 3 மாசம் அவன் கஷ்டப்பட்டிருப்பான். ஆனா இழந்து போன அத்தனையும் திரும்ப ரெட்டிப்பாக பரலோகத்தின் தேவன் கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சுகத்தை கொடுத்தார். அதே மனைவி கிட்ட, அதாவது தூஷித்து ஜீவனை விடும் என்று சொன்ன அதே மனைவி கிட்ட திரும்ப 10 பிள்ளைகளை பெற்றெடுத்தான் பாருங்க, சோத்திரம். நல்ல மனுஷன், பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, சோத்திரம். அப்போ தேவன் அவரை ஆசீர்வதித்தார். எல்லாத்திலையும் டபுளா தேவன் ஆசீர்வதித்தார். அப்போ நமக்கு தெரிய வேண்டும், சில போராட்டங்கள் சாத்தான் கொண்டு வந்து சில வியாதிகளை சில மனுஷ வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடியதாக இருக்கலாம். லூக்காவின் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் நாம் வாசித்து வருகிறதான வேளையில் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கிறார். அங்க நீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனி, எவ்வளவேனும் நிமிர முடியாத ஒரு கூனி அவள் இருக்கிறாள், சோத்ரா. ஆனா ஆண்டவர் அந்த கட்டிலிருந்து அவளை விடுவிக்கும் போது சாத்தான் 18 வருஷமாக இவளை என்ன செய்திருக்கிறான், கட்டி வைத்திருக்கிறாள். தேவாலயத்தில் இருக்கிறாள், தேவனை ஆராதிக்க வருகிறாள், தேவ சமூகத்தை நாடி தேடி வருகிறாள். ஆனா 18 வருஷமாக அவள் ஒரு பெரிய கட்டுக்குள்ளாக கட்டப்பட்டவளாக எவ்வளவேனும் நிமிர முடியாதபடிக்கு அந்த கட்டு அவளுக்கு இருக்கிறது. இது நம்ம நிறைய கட்டுகளை சொல்லுவோம். இந்த வசனத்தின்படி எழுத்தின்படியாக வாசிக்கும் போது அவளுடைய சரீரம் எவ்வளவு நிமிர முடியாதபடிக்கு கூனி குறுகித்தான் நின்று கொண்டிருக்கிறாள், சோத்ரம். அப்படியே கூனி நிற்கிறாள். ஆனா ஆண்டவர் அவளுக்கு சுகம் கொடுத்தார். அந்த பிசாசின் கட்டிலிருந்து கர்த்தர் அவளை விடுவித்தார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மத்தேயின் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறதான வேளையில் ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு சுகம் உண்டாக்குகிறார். குருடும் ஊமையுமான பிசாசு, சோத்திரம். இதை ஆண்டவர் அதட்டும் போது அவன் வாய் திறந்து பேசுகிறான், பார்வையடையக்கூடியவனாய் இருக்கிறான். அப்ப கவனிக்க வேண்டும், சில பிசாசின் கிரியைகள்
சில மனித வாழ்க்கையிலே சில வியாதிகளை கொண்டு வந்து போடலாம். சாத்தான் திடீரென்று சில வியாதிகளை கொண்டு வந்து போடலாம். ஸ்தோத்திரம். இப்படியும் வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்னொன்று கூட சொல்லுகிறேன். உபாகம புஸ்தகம் 26ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கதான வேளையில் ஸ்தோத்திரம் சில சாபங்கள் மனுஷ வாழ்க்கையிலே 28ஆம் அதிகாரம் 15 வாசிக்கும் போது நம்ம பார்த்தா சாபத்தினாலே சில வியாதிகள் மனுஷனுக்கு வருகிறது. ஸ்தோத்திரம். சாபம் சில வியாதிகளை மனுஷன் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஸ்தோத்திரம். அதுல 22ஆம் வசனத்தை ஒன்று நான் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பணியினாலும் உன்னை வாதிப்பார். ஸ்தோத்திரம். அப்படின்னு நீங்க கீழே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா புத்தி மயக்கம், குருட்டாட்டம், மனத்திகைப்பு, இப்படிப்பட்ட பல வியாதிகள் இருக்கிறது. இது எல்லாமே சாபத்தினால் வருகிறது. சாபங்கள், பலவிதமான சாபங்கள் மனுஷனுக்கு வியாதியை கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கையிலே சாபத்தினால் வந்த வியாதி, அதையும் குணமாக்குவதற்கு இயேசு வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்ப வியாதிகளை நம்ம ஜெயிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சரி, இனி நம்ம சுகமாகிற பகுதியை வைத்து இப்ப நம்ம பார்க்க போகிறோம். சுகமாக வேண்டும். மத்தேயின் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மத்தேயு 15:26. பிள்ளைகளின் அப்பம். சுகம் பிள்ளையின் அப்பம். நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளையாய் இருந்தால் எனக்கு பிள்ளையின் அப்பம் உரிமை. ஸ்தோத்திரம். பிள்ளையின் அப்பம் நமக்கு உரிமையாய் இருக்கிறது என்று நாம் பார்க்க வேண்டும். மார்க்கின் சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை கூட வாசிக்கும் போது முந்தி பிள்ளைகள் திருப்தி அடையட்டும், பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல. அப்ப கவனிக்க வேண்டும், பிள்ளைகளின் அப்பம் சுகம். இன்றைக்கு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடியினால் நம்முடைய டெய்லி பிரெட், நம்முடைய உணவு, நம்முடைய ஆகாரம் சுகம். ஸ்தோத்திரம். அந்தந்து உள்ள ஆகாரத்தை தாரும் என்று ஆண்டவர் ஜெபிக்க சொல்லி தந்தாரு. அந்த ஆகாரத்திலே நம்முடைய சுகமும் உள்ளடக்கினதாக காணப்படுகிறது. நாம் சுகத்தை ஆண்டவர்களே கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். திருப்தி அடையத்தக்கதான விதத்திலே நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுக்கென்று நம்மை வேறு பிரித்திருக்கிறார். அப்போ ஒரு தேவ பிள்ளை சுகமாய் இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். நாம உரிமையா கேட்கலாம், அப்பா எனக்கு சாப்பாடு தாங்க, எனக்கு அந்த ஆகாரத்தை தாங்க என்று கேட்கலாம். ஸ்தோத்திரம். நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொன்று, உபாகம புஸ்தகத்தை நாம் வாசித்த போது பல சாபங்களினாலே வியாதிகள் வருவதை குறித்து நம்ம பார்க்கிறோம். பல சாபத்தினாலே வியாதிகள் வருகிறது. ஸ்தோத்திரம். இந்த சாபங்கள் எல்லாவற்றுக்கும் பரிகாரமாக கலாத்திய நிருபம் 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கதான வேளையில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சாபமானார். அப்படி சாபமான வேளையில் அந்த இயேசு கிறிஸ்து என்னுடைய வியாதிகள் எல்லாவற்றையும் தன்னுடைய சரீரத்திலே அவர் ஏற்றுக்கொண்டார். அப்ப நமக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். சாபத்தினால் வரக்கூடிய வியாதிகளை என் தேவன் முறியடித்திருக்கிறார், ஜெயித்திருக்கிறார். இயேசு ஜெயித்தபடியினாலே எனக்கு அந்த ஜெயம் சொந்தமாயிருக்கிறது. இயேசு வியாதியை ஜெயித்தபடியினாலே
வியாதியை சுமந்து தீர்த்தபடியினாலே சோத்திரம் நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டு கொண்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கிற வேளையில் அந்த சாபத்தினால் வந்ததான வியாதியிலிருந்து நீக்கி நம்மை மீட்டு கொண்டார் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சிலர் என்ன செய்வாங்கன்னா இந்த வியாதியை வச்சே அப்படி கொண்டாடிட்டு இருப்பாங்க. சோத்திரம் இது இருக்கட்டும் 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 சொல்லி சிலர் சொல்லுவாங்க சாவர வரைக்கும் இதுதான் இருக்கும்னு சொல்லி. இல்லை, நாம் வியாதியை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். வியாதியை ஜெயித்தவர்களாக இருக்க வேண்டும். தேவன் அந்த கிருபையும் அந்த அபிஷேகத்தையும் அதிகமாக இந்த கூட்டத்திலே நமக்கு தருவாராக. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இனி யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரத்துக்குள்ளே வருகிறதான வேளையில் சோத்திரம் யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் இந்த வியாதி நீங்கி சுகமாகும்படியாக ஆண்டவர் ஒரு வழிமுறையை சொல்லித் தருகிறார். சோத்திரம் யாக்கோபின் நிருபம் 5ஆம் அதிகாரம் 14, 15, 16 வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். அடுத்த வசனம் தான் கொஞ்சம் கூட முக்கியம். சோத்திரம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் மூக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்காக ஒருவர் அறிக்கையிடுங்கள். நம்ம மேல உள்ள வசனத்தை வாசிக்கும் போது அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சிலர் அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, பாஸ்டர் ஜெபம் பண்ணும் அல்லது சபையில் உள்ள யாராவது ஜெபம் பண்ணும், ஜெபம் பண்ணவனே எங்க பாவத்தெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சு எங்களுக்கெல்லாம் நல்ல சுகத்தை ஆண்டவர் தந்துருவாருன்னு நினைக்கிறாங்க. நல்லது, உங்கள் நம்பிக்கை நல்லது, கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும். ஆனா அடுத்த வசனத்தை நம்ம மறந்துடுறோமே. ஒருவருக்காக ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். பாவங்களை அறிக்கையிட்டு நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு. அப்போ நம்ம வாழ்க்கையிலே நிறைய குற்றங்கள் இருக்கலாம். அந்த குற்றங்களை தேவன் உணர்த்தி தருவார் என்று சொன்னால் அதை அறிக்கையிட வேண்டும். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான். அப்ப நம்ம வாழ்க்கையிலே நம்ம அறிக்கை பண்ண வேண்டிய விஷயங்கள் உண்டு. தேவ ஜனம், தேவ பிள்ளைகள் சோத்திரம் பாவத்தை மறைக்க கூடாது. அதை அப்படியே என்ன செய்ய வேண்டும்? தேவ சமூகத்திலே அறிக்கை பண்ண வேண்டும். சிலருக்கு வெளியே சொல்ல முடியாத சில குற்றங்கள் இருக்கலாம். நம்பி ஒரு பாஸ்டர்கிட்டயோ ஒரு விசுவாசிகிட்டயோ சொல்லி ஜெபிக்க முடியாத சில காரியங்கள் இருக்கலாம். இருந்தா உங்கள் ஜெபத்தை கேட்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். அவர்கிட்ட மறைக்காமல் தாவீது சொல்லுவார், என் பாவத்தை மறைக்காமல் நான் அவருக்கு என்ன செய்தேன்? அறிக்கையிட்டேன். தேவ சமூகத்திலே அறிக்கையிடும் போது விடுதலை உண்டாகும். பாவத்தை வைத்து கொண்டு ஆண்டவரே சுகந்தாரு சுகந்தாருன்னு சொன்னாலும் நிச்சயமா வராது. ஏனென்றால் போன வாரம் நான் சொன்னது போல பாவம் இருக்கிற இடத்துல பிசாசு இருப்பான், பிசாசு இருக்கிற இடத்துல பாவம் இருக்கும். நம்ம வாழ்க்கையிலே வித்தியாசமான சில தவறுகள், பாவங்கள், மீறுதல்கள் வைத்து கொண்டிருந்து அதை அறிக்கை பண்ணாம அதை பத்திரமாய் வைத்து கொண்டிருந்தால் வியாதியை ஜெயிக்க முடியாது. வியாதியை ஜெயிக்க முடியாது. ஸ்தோத்திரம். அப்போ தேவன் வைத்ததான அந்த ஒழுங்கின்படியாக அந்த பாவத்தை நாம் அறிக்கை பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை ஸ்தோத்திரம் உங்களுக்கு நல்ல ஐடியா சொல்லித்தாரேன். நீங்கள் புருஷ மனைவியாக இருப்பீர்கள். ஸ்தோத்திரம். அதிகபட்சம் சிலருக்கு சின்ன சின்ன இதெல்லாம் இருக்கும். உங்கள் மனைவி கிட்ட நீங்கள் அறிக்கை பண்ண வேண்டியது பண்ணித்தான் ஆக வேண்டும்.
அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவார்கள். அல்லது உங்கள் புருஷன்கிட்ட அறிக்கை பண்ண வேண்டியது பண்ணித்தானே ஆக வேண்டும், அவங்க உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. சில சமயத்தை சிலது சொல்லக்கூடாதுன்னு சிலது இருக்கும், சரியா? அதையும் சொல்லித்தாரு. சொல்லக்கூடாதுன்னு சிலது இருக்கும், அது சில ரிவெஞ்செல்லாம் எடுக்கக்கூடிய காரியமாக இருக்கும். அப்படிப்பட்டவைகளை ஞானமாக கர்த்தர் சமூகத்தை சொல்லி சோத்திரம் ஒரு விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொண்டு கரெக்டாக ஜெபம் பண்ணா பரிபூர்ணமான சுகத்தை தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சோத்ரா. சபையிலே ஜெபம் பண்ணும் போதும் ஒருவருக்காக ஒரு ஜெபம் பண்ணும்போது சோத்ரம் குற்றங்கள் இருந்தால் அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்வாராம்? அதை மன்னிக்கிறார். அவனுக்கு என்ன செய்யப்படுகிறது? மன்னிக்கப்படுகிறது. மன்னிக்கப்பட்ட உடனே சுகம் உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அப்ப பாவத்தை ஜெயிக்கிற வேளையில் வியாதியை ஜெயிக்கக்கூடியவர்களாய் இருக்கிறோம். பாவத்தை ஜெயிக்கிற வேளையில் வியாதியை ஜெயிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். கர்த்தர் நம்மை சுகமாக்குற தேவன் என்று நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கும் அவர் சுகமாக்குற தேவன் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சில சமயத்தை நம்ம யோசிப்போம். மார்க்கின் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிறதான வேளையில் சோத்ரம் அங்கே சில மனிதர்கள் ஆண்டவர் அன்றே வருகிறார்கள். ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். சோத்ரம் குஷ்டரோகி சொல்லுகிறான், ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உமக்கு சித்தமானால். தேவனுடைய விருப்பமே நாம் சுகமாகவும் ஆரோக்கியமாகவும் பலமாகவும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அந்த பாளையத்தில் பலவீனன் ஒருவனும் இல்லை என்று வசனம் சொல்கிறது. நகரவாசி வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று சொல்வது இல்லை என்று படிக்கிறோம். அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நாம் வியாதிப்பட்டவனாய் இருப்பது தேவன் விரும்ப மாட்டார். நான் சுகமுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். சிலர் சொல்லுவாங்க, ஆண்டவரே உமக்கு சித்தம், உம சித்தப்படி செய்யும். உன் விருப்பம் என்ன? நீ என்ன சொல்லுகிற? சோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், சோத்திரம், எனக்கு சித்தம் உண்டு, எனக்கு சுத்தம் உண்டு. வேதம் எழுதப்பட்ட நாட்களில் நான் நினைக்கிறேன் இருந்ததான கொடிய வியாதியிலே பெரிய வியாதி குஷ்டரோகம். ஆனா அந்த வியாதிப்பட்டவனை கூட ஆண்டவர் எனக்கு சுத்தம் உண்டு, நீ சுகமாகு என்று சொல்லி சுகமாக்கினாரே. அப்போ ஆண்டவருடைய விருப்பம் நாம் சுகமாய் இருக்க வேண்டும். அது தேவ சித்தமாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். சில நினைப்பாங்க, என்ன பண்றது, ஆண்டவர் தான் தாராரு. ஆண்டவர் தர மாட்டார். ஆண்டவர் வியாதியை போய் அப்படியா சொன்னார்? இல்லையே. நம்ம ஆண்டவர் வியாதிகளை சுமந்தவர், வியாதியை விலக்குவேன்னு சொன்னவர், நாமும் பரிகாரின்னு சொன்னவர், கொடிய ரோகங்கள் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொன்னவர். அப்படிப்பட்ட ஆண்டவர் நமக்கு இருக்கும்போது சோத்திரம், நம்ம வியாதியை வைத்துக் கொண்டு ஜீவிக்க வேண்டிய அவசியம் என்ன? ஆண்டவரே எனக்கு வேண்டாம், சோத்திரம், உம்முடைய சித்தப்படி நான் சுகமாக வேண்டும், ஆரோக்கியமா இருக்க, நான் பலமாக இருக்க வேண்டும். இந்த விருப்பம் எதிர்பார்ப்பு நமக்குள்ளே இருக்க வேண்டுமே ஒழிய சோத்திரம் இதெல்லாம் தேவ சித்தம், நான் இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் நான் பாடுபடணும். சில சொல்லுவாங்க, நான் ரொம்ப இழுத்து தான் சாவேன். உங்க வாயில ஏன் அப்படியெல்லாம் வருது? ஏன் அப்படியெல்லாம் சொல்றீங்க? ஸ்தோத்திரம். நமக்கு தெரியணும் நம்முடைய தேவன் எவ்வளவு விசேஷமானவராய் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். 91ஆம் சங்கீதம் நல்லா காணாம தெரிந்திருக்கக்கூடியதான ஒரு அதிகாரமாக இருக்கும். ஸ்தோத்திரம். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார், தப்புவிப்பார். ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வீட்டு வாசல கூட வராது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன் வழியிலெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை அவர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இருளில் நடமாடும் கொள்ளை நோய், மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கு பயப்படாதிருப்பாய். அப்ப ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், இப்படி எந்த ஒரு வியாதியும் உன் வாழ்க்கையில வராது, நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். தேவ ஜனங்கள் அதை விசுவாசிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.
வாதை ஏன் கூடாரத்தை வராது. எங்க தெரு மொத்தம் வாதையா கிடக்குது, எனக்கு பிரச்சனை கிடையாது. ஏன் கூடாரத்தை வராது. பொல்லாப்பு நேரிடாது. நான் கர்த்தருடைய வார்த்தையை அல்லவா விசுவாசிக்கிறேன். தேவ ஜனங்களுக்கு தெரிய வேண்டும், நாம் கர்த்தருடைய வார்த்தை அல்லவா நாம் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை விசுவாசிக்கும் போது தேவன் நம்மை பலப்படுத்தக்கூடியவராயிருப்பார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது, அவர் தம்முடைய வார்த்தை அனுப்பி அவளை குணமாக்கி. ஆண்டுடைய வார்த்தைகள் வரும்போது தெரிய வேண்டும், அது குணமாக்குகிற வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை என்னை சுகமாக்கும். அல்லது ஆண்டுடைய வார்த்தையை நான் வாசிக்கிறேன், ஆண்டுடைய வசனங்களை நான் படிக்கிறேன், எனக்கு தெரிய வேண்டும், சோத்திரம், பொல்லாப்பு நேரிடாது. வேடுடைய கண்ணிக்கனை தப்புவிப்பார், கொள்ளை நோய்க்கு தேவனை தப்புவிப்பார். சோத்திரம், பகலில் உண்டாகிற வியாதியாக இருக்கட்டும், இரவிலே உண்டாகக்கூடிய வியாதியாக இருக்கட்டும், சோத்திரம், கர்த்தர் அது எல்லாவற்றுக்கும் என்னை விலக்கி காப்பார். இந்த ஒரு பெரிய நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். சோத்திரம், இருளில் நடமாடும் கொள்ளை நோய்கள், சோத்திரம், லுனாட்டிக் ப்ராப்ளம்ஸ் சிலருடைய வாழ்க்கையில் வருகிறது. வராதுன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே, வராதுன்னு சொன்னாரே. சோத்திரம், அப்போ தேவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்கும் போது அது கிரியை செய்யக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அவருடைய விருப்பமே நான் சுகமாய் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், மத்தேயின் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கதான வேளையில், மத்தேயு 8:17ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கதான வேளையில், நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். அவருடைய தழும்புகளால் குணம் ஆனீர்கள். நமக்கு தெரிய வேண்டும், நான் ஆண்டவருடைய தழும்புகளால் சுகமானவனாய் இருக்கிறேன். அவர் என்னுடைய வியாதியை ஏற்றுக்கொண்டார். சோத்திரம், அவர் தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார். அவர் தாமே என்னுடைய நோய்களை எல்லாம் சுமந்தார். தன்னுடைய சரீரத்திலே சுமந்து என்னை விடுவித்த ஒரு தேவன் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சோத்திரம், ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவை மரணத்தை குறித்து அன்றைக்கு ஏசாயா தரிசனத்தை கண்டு மிக அழகாக சொல்லிக் கொண்டு வருகிறார். ஸ்தோத்திரம், 3-4 வசனங்களை வாசித்து வரும்போது 4ஆம் வசனத்தில், மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஸ்தோத்திரம், மெய்யாகவே அவர் நம்முடைய வியாதியை சுமந்தார். சோத்திரம், சுமந்ததினாலே நமக்கு சுகம் உண்டு. பவுல் அழகா சொல்லுவார், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல, உங்கள் சரீரத்தினாலும் தேவனை மகிமைப்படுத்துவீர்களாக. இந்த சரீரத்தை ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கி இருக்கிறார். வாங்கப்பட்ட இந்த சரீரம் சோத்திரம் நல்ல சுகமாய் ஆரோக்கியமாய் பலமாய் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நம்ம சரீரம் பலமுள்ளதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமுடையதாக இருக்க வேண்டும். சோத்திரம், உன் நாட்களுக்கு தக்கதான பலன் உனக்கு இருக்க வேண்டும். நம்ம நாட்களுக்கு தக்கதான பலன் எப்பவுமே நமக்கு இருக்க வேண்டும். வர வர பலன் ஒடுங்கி போகுது இல்ல, நாட்களுக்கு தக்க பலன் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோத்திரம், உன் காலடியிலே அது உறுதியா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். சோத்திரம், அப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்முடைய கால் அடிகள் நல்ல உறுதியாய் பலனாய் இருப்பதாக. சோத்திரம், உன் காலை தள்ளாட ஒட்டார் என்று சொல்லி இருக்கிறார். நம்முடைய கால் தள்ளாடக்கூடாது. துன்மார்க்கனுடைய கால் தான் ஏற்ற காலத்தை தள்ளாடும். நம்முடைய கால் தள்ளாடக்கூடாது. சோத்திரம்,
நமக்கு நல்லா தெரியணும், நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவர் என்னை கிரயத்துக்கு வாங்கி இருக்கிறார், என் கால் தள்ளாடக்கூடாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அது எப்படி பாச, வயசான காலில் எல்லாம் பேலன் போகும், கால் கெடுக்கிற ஆடும் இல்லையா? தள்ளாடின முழங்கால்களை பலப்படுத்துகிற ஆண்டவர் எங்க ஆண்டவர் என்று வசனம் சொல்லுகிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் கால் உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு தேவன் தம்முடைய தூதர்களை கொண்டு என்ன செய்வாராம்? ஏந்தி கொள்வாராம். அப்ப நம்ம தூதர் எங்க போனாங்க? ரட்சிப்பை சுதந்திரிக்கக்கூடிய, நமக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்களாக தேவன் அவரை வைத்திருக்கிறார். அப்ப அவங்க எங்க போனாங்க? அப்ப நமக்கு தெரிய வேண்டும், நான் சுகமாகவும் பலமாக இருக்க வேண்டியது தேவனுடைய சித்தம். தேவன் அதை விரும்புகிறார். நான் பலவீனப்பட்டு போவது தேவன் விரும்ப மாட்டார். வியாதி படுக்கையிலே உடன்று நான் கஷ்டப்படுவதை தேவன் விரும்ப மாட்டார். சோத்திரம். வியாதி படுக்கையில இருந்தவர்களை சோத்திரம் எழுப்பி சுகமாக்கின சரித்திரம் விசேஷமாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோத்திரம். எசேக்கியா ராஜாவுடைய சரித்திரத்தை நான் வாசிக்கும் போது ஆண்டவர் அழகாய் சொல்லுவார், சோத்திரம், உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். சோத்திரம். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஆயுசு நாட்களோடு 15 வருஷத்தை கூட்டுவேன் என்று பரலோகத்தின் தேவன் சொன்னார். ஹல்லேலூயா. தீர்க்கதரிசி சொல்லிட்டு போனாருங்க, உனக்கு பயங்கரமான ராஜ புலவையாக்கம் முதுகுல வந்திருக்கு. முதுகுல வந்தது ராஜ புலவை. சோத்திரம். புலவையின் மேல் பற்று போடும் வசனம் இருக்கிறது. பயங்கரமான புலவை, பயங்கர கஷ்டம். தீர்க்கதரிசி சொல்றார், நல்ல ஜெபம் பண்ணி சொல்றார், ஐயா வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் என்ன செய்ய மாட்டீர், படைக்க மாட்டீர். பசங்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கரெக்டாக எழுதி வச்சு செட்டில் பண்ணோம். அதான் சொன்னது அவர். சோத்திரம். நீர் என்ன செய்ய மாட்டீர், படைக்க மாட்டீர், படைக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சோத்திரம் அவன் தேவ சமூகத்தை திரும்பிட்டான். ஆண்டவரே எனக்கு ஒரு இரக்கம் செய்யும், நான் இப்படியெல்லாம் உமக்காக பக்தி வைரேகமா இருந்தேன்ப்பா, எனக்கு ஒரு அற்புதம் செய்யும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். அவருக்கே தெரிகிறது இந்த ராத்திரிக்குள்ள என் எலும்பெல்லாம் நொறுக்கிடுவாரு, ஏன்னா செத்து போறேன், அப்படியெல்லாம் அவன் புலம்புகிறான். சோத்திரம். ஆனா ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, உன் ஜெபத்தை நான் கேட்டேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. உன் விண்ணப்பத்தை நான் கேட்டேன், 15 வருஷத்தை உனக்கு நான் கூட்டி தாரேன்னு சொல்லி பரலோகத்தின் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். ஹல்லேலூயா. சோத்திரம். உடனே ஹீல் ஆகல, உடனே ஹீல் ஆகல. வாக்குத்தத்தம் வருகிறது. சோத்திரம். அந்த அத்திப்பட அடையை கொண்டு போய் முதுகுல போடு சொல்லப்பட்டு இருக்கிறது. 3வது நாள் நீ கோயிலுக்கு போவேன்னு சொல்லப்பட்டது. சோத்திரம். அதுக்கு அடையாளமாக சூரிய பாகை முன்னால போறது பின்னால வரும் என்று சொன்னார். என்னெல்லாம் தேவன் அவனுக்கு சொல்லிக் கொடுத்தார். ஏன் தெரியுமா? அந்த மனுஷனை சுகமாக்குவது தேவனுடைய சித்தமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அவனுடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கும் நமக்கு தெரிய வேண்டும், நம்முடைய ஜெபங்களை கேட்கக்கூடிய தேவன் இன்றைக்கும் இருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம். பாதி வழியில் எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சங்கீதக்காரன் ஜெபம் பண்ணுகிறான். தேவ ஜனத்துக்கு தெரியணும், பாதி வயசுல அற்ப ஆயுசுல சாகப்படாது. சோத்திரம். ஏசாயால வாசிக்கிறோம், அற்ப ஆயுசுல பாலகன் இரான், 100 வயசு சென்று சாகிறவன் குழந்தை எண்ணப்படுவான் என்று 1000 வருஷ அரசாட்சியின் சம்பவத்தை சொல்லி இருக்கிறது. ஆனால் நான் அந்த வசனத்தை விசுவாசிக்கிறேன். நம்ம சபையிலே நம்ம தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அற்பாயுசுல ஒருத்தனும் சாகப்படாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நமக்கு தெரிய வேண்டும், நாம் பலமாய் இருக்கணும். இருக்கிற நாட்களில் பசுமையும் புஷ்யும் பலமாய் இருக்க பரலோகத்தின் ஆண்டவர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. அப்ப நமக்கு தெரிய வேண்டும், வியாதி வந்திருக்கிறது, வந்திருக்கும் என்று சொன்னால் அதை நான் ஜெயிக்க வேண்டும். இந்த வியாதியில அடிபட்டு போவதல்ல, அந்த வியாதியில எசேக்கியா ராஜா செத்து போவது தேவன் விரும்பவில்லை. ஆனா ஆசா ராஜா என்கிற ஒரு மனுஷனை குறித்து படிக்கிறோம், அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல, அதான் பிரச்சனை, பரிகாரிகளை தேடினான். பரிகாரியை தேடாதன்னு சொல்லல ஆண்டவர், கர்த்தரை தேடலையே. அதுல இன்னொரு அர்த்தம் உண்டு. அவன் அந்த பரிகாரியை தேடினான்னு சொன்ன மெஜிஷியன்ஸை தேடினான். சோத்திரம். மெஜிஷியன்ஸை தேடி எப்படியாவது அவங்க மூலமா ஒரு சுகம் பெறலாம் என்று நினைக்கிறான். இல்லை, ஆண்டவர் விரும்புகிறார் நீ கர்த்தரை அல்லவா தேட வேண்டும். உன்னுடைய எந்த வியாதியா இருந்தாலும் குணமாக்கக்கூடிய ஒரு தேவன் இருக்கார். வேதத்திலே சில ராஜாக்களை சரித்திரத்தை படிச்சு பாருங்க, இந்த வியாதி உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லி இருப்பார். அவன் பண்ண பாவத்து நிமித்தமாக, அவன் பண்ண அக்கிரமத்து நிமித்தமாக சொல்லி இருப்பார், இப்படி ஒரு பிரச்சனை உனக்கு வருது பார்த்துக்கன்னு சொல்லி. சோத்திரம். ஆசா ராஜாவுக்கு அதே தான் பிரச்சனை. எசேக்கியா ராஜாவுக்கு மனமேட்டுமையாச்சு. சோத்திரம்.
இப்படி வசனத்தில் வாசிக்கிறோம். நல்ல தேவ ஜனங்கள் தான். தேவையில்லாத பெருமைக்கோ தேவையில்லாத நான் தான் அப்படிலாம் போனீங்கன்னா வம்புதான். நமக்கு தெரிய வேண்டும், தேவ கிருபையில் மறைந்து கொண்டோம் என்று சொன்னால் வியாதியை நம்ம ஜெயிக்கக்கூடிய கிருபை தேவன் தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஜெயித்தேன்னு சொன்னதானே இயேசு தானே நம்ம இயேசு. நம்ம இயேசு மரணத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு, பாதாளத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு, வியாதியை ஜெயித்தேன்னு சொன்னாரு. அதைத்தானே நம்ம கிளைம் பண்ணுகிறோம், அதைத்தானே நம்ம உரிமை பாராட்டுகிறோம். அப்போ நம்ம சரீரங்களுக்கு நல்ல பலனும் ஆரோக்கியம் இருப்பதாக, நாட்களுக்கு தக்க பலன் எனக்கு இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரா. அப்போ நம்ம ஜனங்கள் தெரிய வேண்டும், நம்ம எந்த நிலையில் இருந்தாலும் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசிக்குதான வேளையில் சொல்ல வேண்டும், கர்த்தர் என் வியாதிகள் எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தார், என் நோய்களை எல்லாம் சுமந்து தீர்த்தார். ஸ்தோத்திரம். நமக்கு ஒரு பாட்டு உண்டு, நான் சுகமானேன் நான் சுகமானேன். அதில் பாட்டில் ஒரு அடி வரும், பலவீனன் அல்ல நான் பலவீனன் அல்ல பலவான் நான் என்று தேவன் சொன்னார். ஸ்தோத்திரம். நமக்கு தெரியும், நம்ம தேவன் நம்ம பார்த்து சொல்லியிருக்க, நீ பலவான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நீ வியாதியிலோ பலவீனத்திலோ அதில் நீ அடிபட்டு போகணும் தேவன் விரும்பல. ஸ்தோத்திரம். கொடிய ரோகங்கள் ஒன்றும் உனக்கு வராது, வந்திருந்தா நீ அதை ஜெயிக்க முடியும், ஏனென்றால் அவர் உன் பரிகாரி. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சொல்லுவாங்க, இந்த வியாதியெல்லாம் குணமாகாது, இந்த வியாதியெல்லாம் தீராது, இந்த வியாதிக்கு இப்படி பண்ணித்தான் ஆகணும். யார் என்னவும் சொல்லட்டு, நான் வேண்டாம் சார், நமக்கு டாக்டர்ஸ்லாம் இருக்காங்க, ஒன்றும் நினைக்காதீங்க. ஏன் பைபிளில் உள்ள வசனத்தை நான் சொல்லத்தான் வேண்டும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட வியாதியாக இருக்கட்டுமே, இயேசு குணமாக்குவார், இயேசு குணமாக்குவார். ஒருவேளை அது பாவத்தினால் வந்திருக்கும் என்று சொன்னால், அவன் அந்த பாவத்தை ஆண்டவர் சமூகத்தில் அறிக்கப்படுகிற அந்த நேரத்தில் தானே பரிபூர்ணமான சுகத்தை ஆண்டவர் தருவார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை பிசாசின் கட்டுக்குள்ளே அவன் மாட்டிக்கொண்டு இருப்பான்னு சொன்னால், அந்த கட்டு அறுக்கப்படும், அவனுக்கு சுகம் உண்டாகும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஒருவேளை சில சாபமும் குடும்பத்தில் போராடி கொண்டு சில வியாதியை மாறி 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 கொண்டு வந்து போடுவார். இன்னைக்கு கர்த்தரை விசுவாசிப்பீங்கன்னு சொன்னா, நியாயப்பிரமாணத்தினாலே சிலுவையில் சாபத்தை சுமந்த இயேசு அந்த நியாயப்பிரமாணத்துக்கு வருகிற அத்தனை சாபத்துக்கும் என்னையும் உங்களையும் நீங்களாக்கி விட்டார். ஹல்லேலூயா. நீக்கி விட்டார், அது என்னை விட்டு நீங்கிட்டு. ஸ்தோத்திரம். இந்த தைரியம் நமக்குள்ளே வருவதற்கு தேவன் கிருபை செய்வாராக. ஹல்லேலூயா.